நெல்லை மாவட்ட அதிமுக மகளிர் அணி செயலாளர் மீது 2 பிரிவுகளின் கீழ் விடிய அரசின் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சைவ வைணவ சமய குறியீடுகளோடு பெண்களை தொடர்புபடுத்தி இழிவாக பேசிய திமுகவைச் சேர்ந்த பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆவேசமடைந்த பெண்கள் பொன்முடி படத்தின் மீது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். இது தொடர்பாக அதிமுக நெல்லை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கிராஸ் இமாக்குலேட் மீது 2 பிரிவுகளின் கீழ் விடிய அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பெண்களை இழிவுபடுத்திய பொன்முடி மீது வழக்கு பதியாத நிலையில் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிய காவல்துறை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக மீது பொய் வழக்கு பதிந்துள்ளதாக பொதுமக்கள் ஆவேசப்படுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே பணம் மற்றும் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து ஏமாற்றிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வாலாஜாப்பேட்டை சவுக்கர் தெருவை சேர்ந்த பூ வியாபாரி சேகர் தனது மகள் திருமணத்திற்காக நிலத்தரகர் தட்சிணாமூர்த்தி என்பவரிடம் நிலத்தை அடமானம் வைத்து 15 லட்சம் ரூபாய் கடன் கேட்டுள்ளார். இதனையடுத்து தட்சிணாமூர்த்தி, திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன், தங்கவேலு ஆகிய மூவரும் அவரை ஏமாற்றி பவர் பத்திரம் செய்து நிலத்தை வேறொருவருக்கு விற்றுள்ளனர். கடனை திருப்பி அடைத்துவிட்டு நிலத்தை கேட்டபோது நிலப்பத்திரத்தை கொடுக்காமல் கடந்த 9 மாதங்களாக அலைக்கழித்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பூ வியாபாரி குடும்பத்துடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அதிகார மமதையில் திமுகவினர் அப்பாவிகளை ஏமாற்றி அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.